வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ மதராசி படத்தோட ஷார்டஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட மெயின் கதை என்னன்னா, தன்னோட காதலுக்காகவும் காதலிக்காகவும் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு லவர். அவர் வந்து ஒரு கன் கடத்தல் கேங்கோட இஷ்யூல இன்டர்ஃபியர் ஆயிடாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் மீதி கதையே. சிவகார்த்திகேயன் என்கிற எஸ்கே வந்து ஃபிலிம் பை ஃபிலிம் வந்து ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியா செம்மையா ஹையரா காமிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். இந்த படத்துல வந்து மெனக்கெட்டு ஒரு டிஃப்ரெண்டான ரோலு, ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னை ரொம்ப வருத்திக்கிட்டு பண்ணியிருக்காரு. ஒரு சூப்பர் பேக்ட் ஒரு ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் செம்மையா பண்ணியிருக்காரு. த்ரூ அவுட்டா அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. விஜு மேனன் அவர் கொடுத்த கேரக்டர் வந்து கரெக்டா பண்ணியிருக்காரு. விக்ராந்த் வந்து ஒரு நல்ல ஆக்டர், பட் ஆஸ் யூஷுவல் அவருக்கு வந்து ஒரு கரெக்டான ஸ்கோப் கொடுக்காம அவரோட கேரக்டரை வந்து கொஞ்சம் டம்மி பண்ணிட்டாங்க. இந்த படத்துல மொத்தம் மெயின் 2 வில்லன்கள், ஒன்னு வித்யுத், அப்புறம் இன்னும் வந்து ஷபீர். ஷபீர் யாருன்னு பாத்தீங்கன்னா சார்பாட்டா பரம்பரையில டான்சிங் ரோஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பர் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல த்ரூ அவுட்டா வேற லெவல் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. வித்யுத்தோட பிசிக்கை பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. நம்ம எஸ்கேவோட ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸ்க்கு கிளாப்ஸை விட இவரோட ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸ்க்கு வேற லெவல் கிளாப்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் அந்த தேர்ல அடி அடின்னு டம்மு டம்முன்னு குத்துறாரு. அங்க குத்துற நம்ம நெஞ்சில டெங்கு டெங்குன்னு குத்துற மாதிரி இருக்கு. அப்படி ஒரு ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. பட் இன்னும் கொஞ்சம் அவருக்கு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஸ்கோப் கொடுத்துருந்துருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. அனிருத்தோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு 2 பார்ட் வந்து கேட்கற மாதிரி இருந்துச்சு. மிச்சபடி பிஜிஎம் வந்து ரொம்ப நல்லா தான் பண்ணியிருந்தாரு. ஒரு சின்ன இடம் கூட எங்கேயும் விட டமால் டமால் அடி அடின்னு அடிச்சு த்ரூ ஓட்ட தள்ளியிருக்காரு. டேரக்டர் முருகதாஸ் வந்து இந்த படத்துல ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தான் வச்சிருக்காரு. பட் ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா வந்து ஒரு 2 hours 48 minutes அப்படியே ட்ராக் பண்ணியிருக்காரு. அது வந்து ரொம்பவே பெரிய படமா தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா வந்து அந்த இன்டர்வல் சீன்ல ஒன்று 2-3 சீன் எக்ஸ்ட்ரா வச்சிருந்தா அந்த இன்டர்வல்லே ஃபுல் படமே முடிஞ்சிருக்கும். பட் அதை வந்து ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு செகண்ட் ஹாஃப் வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போனது சில இடத்துல கொஞ்சம் ரொம்பவே லேக் ஆன மாதிரி தோணுச்சு. ஏன்னா படம் ஃபுல்லா ஆக்ஷன்ஸா இருந்துச்சு, கொஞ்சம் நிறைய ப்ரெடிக்டபிள் சீன்ஸா இருந்ததுனால அந்த கொஞ்சம் லைட்டா அந்த லேக் வந்து சில மக்களுக்கு தெரியதான் செய்யும். அது ஒரு 20 to 30 minutes வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தா இன்னும் படம் வந்து பிரிஸ்க் ஆகி இன்னும் நிறைய ஆடியன்ஸ்க்கு ஈஸியா போய் நல்லா சேர்ந்துருக்கும். படத்தை பார்க்கும்போது நீங்க வந்து லாஜிக் எல்லாம் மறந்துடணும். லாஜிக் தான் எனக்கு வேணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, இந்த கூலி படத்துல எப்படி 2347 டவுட்ஸ் வந்துச்சோ, இல்ல லாஜிக்னு பாத்தீங்கன்னா ஒரு 656 டவுட்ஸ் அது கண்டிப்பா வரும். மொத்தத்துல இந்த படம் எஸ்கே ஃபேன்ஸ் அண்ட் ஆக்ஷன் மூவி லவர்ஸ்க்கு பிடிக்க சான்ஸ் இருக்கு. நார்மல் அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து இது அவங்க மென்டாலிட்டியை பொறுத்து ஆவரேஜ் ஆர் அபவ் ஆவரேஜ் படம் அவங்களுக்கு அமைய சான்ஸ் இருக்கலாம். இது வந்து யூஎஸ் சர்டிஃபிகேட் படமா இருக்கிறதுனால ஃபேமிலி ஆடியன்ஸ் தன்னுடைய மெச்சூர் குழந்தைங்களை கூட்டிட்டு போங்க. ஓவராலா இந்த மதராசி. ஆமா, இந்த படத்துக்கு மதராசின்னு ஏன் பேர் வச்சாங்க? எனக்கு அதை பத்தி தெரியல. மறந்துடாம உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு லவ் அண்ட் ஆக்ஷன் பேக்ட் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா இருக்கும்.